இங்க வந்து நேரா போடுங்க காலை அந்த பக்கம் தானே இருக்குது நீ அகராதிக்கிட்டு வர நீ ஆளு மேல ஏறிக்கின்னு வரலான்னு மண்டத குச்சி நீ மேல ஏறிக்கின்னு வர பேச்சுதான் பேச்சு இருப்பீங்க எல்லாம் எங்க ஆத்தாக்காரி சொல்லணும். ஆமா கவிதா பெருமையை வச்சு அடிக்கடி கரும்பு தத்துள்ள போகுது ஊரா தான் வச்சுங்கிறா. என்ன பொறுப்போ இதெல்லாம் நீ கூட அடிக்கடி குப்பை கண்ட பேசுறேன் அப்படியா? யாரடா சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லக்குள்ள போறேன். பாத்து பாத்து பச்சை புள்ளுல பத்திக்கு போகுது பத்தினி ஆண்டி ஓடி. டேய் லூசு பயலே ஏன்டா அவகிட்ட போய் வம்பு கிழக்குற? வம்பு கிழக்குறான் நாத்து இந்த பக்கம் தான் இருக்குது. அவ லைட்டா எனக்கு லூலு வராம நேரம் இப்படி வராம கவட்டி கிட்ட பாரதேச நாய ஆளை பார்த்து விடுற பாரு. ஆள் நல்லா நம்முடு மாரி இருந்தாலும் சூப்பரா நடுவாடா. ஏன்டா நீ வேற அவ பாரு புடுங்கிறதுக்குள்ள பாரு எல்லாம் பயிர் வச்சுச்சு இங்க பாரு தெரியுதா இல்லையா? அப்படியேப்பட்ட ஆளை வைக்கிற வேலைக்கு ஆளு இல்லன்னு ஏந்து போனாயே நீதான் இன்னைக்கு எல்லாம் நடுவு நடுற நடு. உங்க வயசுலலாம் நான் என் நோட் புக்ல மைண்ட் இருக்குல்ல அதை உள்ள வச்சு குட்டி போடுமான்னு பார்த்துட்டு இருந்தேன்டா. ஆனா நீங்க என்ன வேலைடா பாக்குறீங்க? செத்து போனவங்க தான் மாறுவாங்க. இந்த நாடு நல்லா இருக்குன்னு நினைச்ச மகாத்மா பேயா வரல. இந்த நாடு சுதந்திரம் அடையணும்னு போறான்னு சுபாஷ் சந்திர போஸ் பேயாகல. நிறைவேறாத ஆசையோட தான் இறந்து போனாங்க. ஆனா அவங்க யாருமே அந்த ஆசையை வச்சுக்க பேயா வரலையே. சரியா தானே கேக்குறான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தமிழ் படிக்க தெரியாது அட்ரஸ் படிச்சு சொல்லுங்க. 66 பரலோகம் 10வது தெரு எதிர் வீட்டுக்கு அருகே வெள்ளை நிற பெயிண்ட் அடித்த கருப்பு வீட்டிற்கு அருகே குடிசை வீட்டின் 3வது மாடி தான். குடிசை வீட்டுல 3வது ஃப்ளோரா 3rd ஃப்ளோர்? குடிசை வீடுன்னு சொல்லுவீங்க அதுல எப்படி 3வது ஃப்ளோர் வரும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா. அடையாளம் யார் அடையாளம்? ஆளோட அடையாளமா? சரி படிங்க சொல்லுங்க எப்படி இருப்பாரு. கருகருவென பால் நிறத்தோடு முக்கிய அடையாளம் 2 கண்களா? எங்க மூக்குக்கு மேலயா மூக்கு கீழையா? உடையும் மச்சம் வழுக்கத்தலையும் அடர்த்தியான முடியை கொண்டிருப்பார். மேல் குறிப்பு திருப்பி பார்க்கவும். இது பாருங்க பாருங்க என்ன பண்றது? கீழ்கண்ட முகவரி திரும்பவும் முன்பக்கத்தை படிக்கவும். முன்னாடி படிங்க. இப்ப முன்னாடி அதான்ப்பா திரும்ப எழுதிருக்கு. போன் நம்பர் கேட்டிருக்கு. போன் நம்பர் சரியாக தெரியவில்லை. நல்லா பார்த்து சொல்லுங்க. சரியா தெரியலப்பா. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. எந்த நம்பர் போட்டு சொல்லுங்க நான் அப்படியே அடிச்சிடுறேன். இப்ப சரியாக தெரியவில்லைன்னு தான் எழுதிருக்கு. பின்கோடு போட்டிருக்கு. போன் நம்பரில் கடைசி 6 நம்பர் போட்டிருக்கு. பின்கோடு போன் நம்பர்ல கடைசி 6 அது என்னது சொல்லுங்க. அதான்ப்பா போன் நம்பரே போடலையே. பின்கோடு போன் நம்பரில் கடைசி 6 எண்ணு போட்டிருக்கு. அதான் அப்ப போன் நம்பர்ல கடைசி 6 நம்பர் மட்டும் சொல்லுங்க. போன் நம்பரே எழுதலையே. சோறு வச்சுட்டு இல்ல இன்னும் எப்படிங்க நல்ல பேர் எடுக்கணும். எனக்கு உச்சைக்கும் ராத்திரத்துக்கு சேர்த்து 2 பிளேட் 1 2 அப்பாக்கு 2 பிளேட் 2. அவரு வேலைக்கெல்லாம் போறது இல்ல கொஞ்சம் நல்லா தின்னுவார். சோட போடுவோம். அம்மைக்கு 2 பிளேட் 1 2. எப்போ இது வருது கடவுளே இது எம்மோட்டு சோறு அம்மா எல்லாரும் கலந்துதான் மாறி போட்டேன். இங்க பாருடி அம்மா எம்மோட்டு சோறுன்னு கடவுள் நம்ம வீட்டுல உள்ள கஷ்டத்தை கண்டு நிறைய சோறு தந்திருக்காரு. அடுப்புல இது அது சிக்கன் ரெடி ஆகுதாமா? சிக்கனா? என்ன பாரு என் மேலேயே பாத்து கிடக்குற போன மாட்டேன். 30 ரூபாய்க்கு நான் கூட்டு வரேன் இல்ல மேல கூட்டு வந்தேன் சொல்லு. 90% சார்ஜ் இருந்தாங்க 9% ஆகி போயிட்டான். வெத்தலை பாக்கு துப்பிட்டு எல்லாம் நிக்க மாட்டேன். ஃபுல்லா மேலேயே துப்பிங்க எடுக்கிறேன். வெத்தலை பாப்பாட தான் மூடு வரும். என்ன மூடு வரும்? லவ் மூடு. அப்படியா? ஆமா. போ கூட எனக்கு கொஞ்சம் கொடுவா 1 ரூபா போட்டு போட்டு. டேய் பாத்திக்கறா என்னடா பண்ணுகிற? அம்மா என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் போட்டோ எடுத்து அவங்க ஆளு கூட போட்டோ எடுத்து ஃபுல்லா பொம்மை மாரி போய் ஏதோ போட்டோ இப்ப ட்ரெண்டிங்ல போயினுதான். அதான் வாட்ஸ்அப்ல போட்டு வெறி எழுதிக்கிறாங்க. நான் யாரு கூட எடுத்தேன் மட்ட பழகா மனேஷ் கட்டா சுத்தி கோடாரி உளி இது மட்டும் தான் இந்த போட்டோ பண்ணோம். சரி 1030 ரூபா கொடுத்து போட்டோ கொடுக்கலாம் பார்த்தா நிக்க மாட்டேங்குது. வாய் பொண்ணு கிடக்குதுமா. லூசாடா நீ அறிவு நீ தானே உனக்கு இருக்குதா இல்லையாடா? வேலை செஞ்சதானே. டேய் கேள்வியே அவனுக்கு தான் அறிவு இல்ல. ஏதோ சின்ன பையன் உனக்கு அறிவு இல்ல. மண்மண்ணு குஞ்சிய வாழ்க்கைக்கு ஓடுறாங்க. அப்ப 30 ரூபா கொடுத்துருப்பா. எடுத்து வர்றாங்க 30 ரூபாயா? டேய் லூசாடா நீ. 30 ரூபா மொடமொடன்னு காசு சொல்லும் போது இனிக்குதா? அப்ப அந்த காசுக்கு தாண்டா வரும் மூடு திரும்ப. போன
நாய வீட்டுக்கு. இத்தனுண்ட முத்தத்தில இஷ்டமே இருக்காய். பிஞ்சு பாத்துரா சொல்லி ஆண்டாவா ஏய் அசிபா ஆயா டென்ஷன் ஆகுறானு தலைவலிக்குதுறானு. ஹலோ யாருங்க நீங்க? எங்களுக்கு தெரியாதுன்னு கேட்டுங்கிறேன், சொல்லுங்க யாரு? உங்களுக்கு தெரியாது ஏன்னா நான் ஜான் சீனா. டான்ஸினாவா? ஜான் சீனா. நீங்க ரேஷன் கடைக்கு வருவீங்கல்ல? வில்லிவாரத்து ரேஷன் கடையில டான்ஸினாவா? ஆமா. வில்லிவாரத்துல வேலை பார்த்தா அப்ப ஊடு குடும்பம் என்கிறா? குடும்பம் என்கிற அரைக்கீரை சிரிக்கீரை முழுக்கீரை. தலைவலிக்குதுடா டே, சொல்லி தொலைங்கடா. என்ன காணா பணமாக்கிறா வீரா அப்படின்னு. ஹலோ யாரு? மரியாதையா சொல்லிடுங்க, இல்ல மரியாதை இல்லன்னு கேட்பேன் நான். கேளுங்க. அதுதான் சொன்ன கட்ட ஜென்மம். ஐயோ ரெண்டு அக்காங்களும் சேர்ந்து என்ன கலாய்க்குதுங்க, எனக்கு ரொம்ப பயமாக்குது. ஐயே ரொம்ப பேசினுக்கிறீங்க, சும்மா விட்டா நான் பேசுவா. வில்லிவாக்கத்துல எந்த இடத்துல இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? மல்லிகை சிஸ்டர்ஸ். எந்த இடத்துல உங்களுக்கு என்ன? பிரிஞ்சி வாங்கி வச்சுக்கிறேன், குத்துன்னு போலான்னு. பிரிஞ்சு எங்களுக்கு வேணா, ஒண்ணு வேணா. பிரியாணி வேணுமா? இந்த போனோட உரிமையாளர் யாரு? அவங்க பையன் தான் வந்து நம்பர் கொடுத்து பிராங்க் பண்ண சொன்னாரு. இந்த மாதிரி ஆள் கிடையாது, அவன்லாம் போன் நம்பர் கொடுத்து கலாய்க்கு சொல்லி. வேற எந்த மாதிரி ஆள் அவன்? போன் நம்பரை திருப்பி பப்ளிக் அக்யூஸ்ல எழுதிட்டு வந்துருவானா? அமெரிக்கால நீ பெரிய அயன்மேன் சொன்னியே, ஒரு சட்டையை ஒழுங்கா அயன் பண்ண தெரியுதா உனக்கு? உன்னை எல்லாம் நம்பி வேலைக்கு வச்ச பாரு, என்ன செருப்பாலே அடிக்கணும். நல்ல வேலை வேணும், வீடு வேணும், கார் வேணும், இதெல்லாம் வாங்கும் போதே 30 வயசு ஆயிருது. இதுக்கு மேல சொட்டை இருக்க கூடாதான், தொப்பை இருக்க கூடாதான், 1 மணி நேரம் செய்யணுமா?